இஸ்ரேல் தொழில்நுட்பம் மூலம் வேளாண்மையில் சாதித்து வருகிறார் பெண் விவசாயி மணிமொழி. வாருங்கள் அவரின் சாதனை பயணத்தை பார்க்கலாம். நானும் என் தம்பியும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவருக்கு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் முடிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல இயற்கை சூழலோடு வந்துடணும் அப்படின்னும் ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணிகிட்ருக்குறோம் சார். நம்ம டெல்டாவில் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆகாது, நெல் தானே போடலாம், நம்ம நெல் போடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை இதுவும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி காமிக்க முழு முயற்சி நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது எல்லாமே தம்பி தான் சார். நம்ம டைனமிக் நேப்பியர் அப்படிங்கிற ப்ரீடு போட்டிருக்கோம் சார். வெள்ளரிக்காவோட ரகத்தோட பேர் டைனமிக் நேப்பியர் போட்டிருக்கோம். இது சொட்டு நீர் பாசனம் வழியாக தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மர்ஜின் ஷீட்டு, இந்த ஷீட்டு என்னத்துக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா களையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் சார் போட்டிருக்கிறோம். ஏன்னா களை அதிகமாக வந்ததுன்னா நமக்கு ஆள் கூலி கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால் ஆளுக்கு செலவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மர்ஜின் ஷீட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார். இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம மருந்துங்கிறது இயற்கை முறையில் கொடுத்துட்ருக்கோம் சார். மீனமிலம், பஞ்சகாவியா, அமிர்த கரைசல் இது போன்றதை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துடலாம் சார் சொட்டு நீர் பாசனத்தில். இது முழுக்க பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறை மூலமாக தான் சார் செஞ்சுருக்குறோம் இந்த ட்ரிப்பு. இது சொட்டு நீர் பாசனம் இது இஸ்ரேல் டைப்பு மெத்தடில் தான் சார் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் பசுமை குடில்னு சொல்லிட்டு இது தோட்டக்கலைத்துறை மூலமாக நமக்கு கவர்மெண்ட் சப்சிடியோடு இதை பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே உள்ள வெள்ளரியை நாங்கள் இங்கே லோக்கலில் சீர்காழி, சிதம்பரம், மயிலாடுதுறை, கோயம்பேடு அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம், கொடுத்துக்கிட்ருக்கோம் சார். இதுவும் டைனமிக் நேப்பியர் தான். இந்த ரகமும் போட்டிருக்கோம். முன்னாடி ஏற்கனவே என்ன போட்டிருந்தோம் நம்ம அப்படின்னா மல்டி ஸ்டார் குக்கும்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தோம். நம்ம மண்ணுக்கு தட்பவெப்பநிலை, நம்ம டெல்டா பகுதி அப்படிங்கிறதால நம்ம மண்ணுக்கு என்னவோ அதை சாயில் டெஸ்ட்டெல்லாம் அனுப்பி, வாட்டர் டெஸ்ட் அனுப்பி நமக்கு என்ன இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி என்ன போடணுமோ அதுக்காக இது டைனமிக் இதை போட்டிருக்கோம் சார். இது கொஞ்சம் நல்லாவே வருது. இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா நம்ம செடி போட்டதுலேருந்து ஒரு 35 நாளுக்குள்ளே காய் வந்துடும். கரெக்டாக 35 நாளுக்குள்ளே வந்துடும். நாங்கள் இது வெளியில் கடைக்கு கொடுக்கும்போது 130 கிராம்லேருந்து 150 கிராமுக்குள்ளே காயை பறித்து கொடுத்துட்றது. இது குடைமிளை காய் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஓப்பன் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருந்தோம், கொத்தவரை போட்டிருந்தோம், கத்தரி செடி போட்டிருந்தோம், மிளகாய் போட்டிருந்தோம். இது வெய்ய நாள்லேயும் சரி, மழை நாள்லேயும் சரி, எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிர் சாகுபடி பண்ணலாம். எந்த நாள்லேயும் சாகுபடி செய்யலாம். இது உள்ளார பசுமை குடியில் உள்ளார இதில் கேப்சிகம் போடலான்னு இருக்கோம் சார். இது எதுக்காக அப்படின்னா ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சரில் உள்ள செல்களை அழிக்கிற ஒரு தன்மை இந்த கேப்சிகமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் டெய்லிக்குமே எல்லாருமே இப்போ இந்த குடைமிளகாய்ங்கிறது வீட்டில் டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இயற்கை முறையில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சார். ஏற்கனவே கொஞ்சமாக செஞ்சு பார்த்துருக்குறோம். நாங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ வெளியிலலாம் மார்க்கெட்லலாம் வாங்கினீங்கன்னா பெருசாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். அது எல்லாமே ரசாயன உரம் கலந்து கொடுக்குறாங்க. இது இயற்கை முறையில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் வீட்டில் செஞ்சு பார்த்ததால் வந்திருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஏக்கரில் 2 மீன் குட்டை இருக்குது சார் நம்மள்கிட்ட. அதில் நிறைய விதமான மீன் குஞ்சுகள்லாம் வளர்த்து நம்மளே நேரடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் ஒரு 250 மாமரம் இருக்குது, ஒரு 300 தென்னை மரம் இருக்குது, 150 எலுமிச்சை மரம் இருக்குது. இது எல்லாமே நம்ம நேரடியாக விற்பனை செஞ்சிகிட்ருக்கோம். பொதுமக்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நம்மள்கிட்ட. இதுதான் நம்ம ஆடு, கோழி, மாடு வளர்க்குறதுக்கான இடம் சார். இது ஆடு ஒரு 38-40 ஆடு இருக்குது சார். ஆடு, குட்டி எல்லாத்தையும் சேர்த்து மாடு ஒரு 4 மாடு இருக்குது. இப்போ தான் சார் வாங்கி வளர்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். கோழி பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கோழி குஞ்சு இருக்குது சார். நம்ம ஃபார்மில் உள்ள அனைத்துமே சொட்டு நீர் பாசனம் மூலமாக தான் சார் பண்ணிக்கிட்டுருக்குறோம். அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. எல்லா நேரத்துலையுமே அதுதான் கை கொடுக்குது. இப்போ மின் மோட்டார் வசதி இருந்தாலுமே அது கரண்ட் அப்பப்போ போயிடுது, அதை யூஸ் பண்ண முடியல. சோலார் பேனல் மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே தண்ணி தாராளமாக யூஸ் பண்ண முடியுது.
இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருமே வந்து வீட்டில் ஃபோனு, டிவி இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டியும் விவசாயத்துக்கு படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் விவசாயத்தை முன்னெடுத்து வந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது சார்.